7ல கேது, 8ல சனி, ஜென்ம ராகு. சொல்லுங்க சாமி. கொஞ்ச நாளா வீட்டுல நிம்மதியே இல்லை சாமி. ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாமே எங்க மருமகளை வச்சுதான் நிறைய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனா எல்லா பழியுமே அவன் மேலதான் வந்து விழுது. ஆமா, அந்த பொண்ணுக்கு இது பிரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டம் தான். இப்போ இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் சாதாரணம்தான். அவளுக்கு இதை விட மேலும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. சாமி, என்ன சொல்றீங்க? உங்க பையனும் உங்க மருமகளும் ஒன்னாதானே இருக்காங்க? ஆமா. ஆனா அது இன்னும் 3 மாசம்தான். அவங்க இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் நிரந்தரமா பெரியறதுக்கான ஒரு கண்டம் இருக்கு. என்ன சொல்றீங்க சாமி? இதுக்கு நாம ஒன்னும் பண்ண முடியாது. அது அவங்க கிரக நிலையை பொறுத்து இருக்கு. இந்த 3 மாசம் அவங்க எப்படி இருக்க போறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்குள்ள எந்த ஒரு விரிசலும் இருக்க கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சும் இருக்க கூடாது. அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தா அது கூட பெரிய விரிசல் வர காரணமாயிடும். அப்புறம் நிரந்தரமா அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். சாமி, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குதா? பரிகாரம்னு ஒண்ணு தனியா தேவையில்லை. ஆனா அவங்களை எப்பவும் உங்க கண் பார்வையிலேயே வச்சுக்கங்க. ஒரு நாள் கூட அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காத மாதிரி பாத்துக்கணும். சரிங்க சாமி. இந்த காலத்தை அவங்க கடந்துட்டா அதுக்கப்புறம் அவங்கள எந்த ஒரு சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது. சரிங்க சாமி. உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருந்த மொத்த சந்தோஷமும் போச்சு. அவங்க இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் நிரந்தரமா பிரியறதுக்கான ஒரு கண்டம் இருக்கு. மங்க, இதோ வரங்க. சொல்லுங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. பாரி அண்ணா, சொல்லுங்கண்ணா. என்ன பாரி, எங்க போயிட்டு வர? முக்கியமான வேலையா? ஆமாண்ணா, கொஞ்சம் முக்கியமான வேலை தான். முக்கியமான வேலைங்கிற முகமெல்லாம் வாடி போயிருக்கு. எதுவும் பிரச்சனையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வெளியில போயிட்டு வந்தால அந்த அலைச்சல் அப்படி இருக்கு. இந்தாங்க. பசங்க எங்க? இங்க இதோ வராங்க. சித்தப்பா. இனியா, சொல்லுங்கப்பா. கபடி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமாப்பா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரியா பிராக்டிஸே பண்ண முடியலப்பா. அதான் பிராக்டிஸே இல்லாம அங்க போய் எப்படி விளையாட போறேன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நாளையில இருந்து பிராக்டிஸை கொஞ்சம் அதிகப்படுத்தலான்னு இருக்கேன்ப்பா. இருடா, முதல்ல என்ன பேச விடு. அப்பா, சரிங்கப்பா. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ இந்த டோர்னமெண்ட்டுக்கு போக வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. பாரி, என்னப்பா சொல்ற? இனி அங்க போய் விளையாடணுங்கிறதானே நம்ம எல்லாருடைய கனவும். ஆமாங்க, எங்க எல்லாரையும் விட நீங்க தான் அவன் ஸ்டேட் லெவல்ல விளையாடி மெடல் வாங்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களே இப்படி? ஆமா சித்தப்பா, அண்ணன் இருக்கிற நாள்ல ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த தடவை மெடல் நமக்கு தான். இல்ல, இது சரியா வராது. இனியும் போக வேண்டாம். அதுக்கு பதிலா குமரன் போகட்டும்.
சித்தப்பா நான் எப்படி சித்தப்பா போக முடியும்? இதுக்கு சரியான ஆளு இனியன் தான். அவனே போகட்டும். இந்த ஆளுக்கு எது வந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்க தெரியாது. மக்கு சாம்பிராணி. சித்தப்பா எனக்காக நீங்க இனியனோட கனவை கலைக்க வேண்டாம். எனக்கு இதுலலாம் பெரிய விருப்பம் இல்லை சித்தப்பா. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். இனி அடுத்த வருஷம் போகட்டும். இந்த வருஷம் நீ போய் விளையாடி ஜெயிச்சிட்டு வா. எதுக்கு சித்தப்பா? அதான் மாமா சொல்றாருல்ல, சொன்னா சரின்னு கேட்டு பழகுங்க. அப்பா சரிங்கப்பா, அண்ணன் போகட்டும். அதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் போனா என்ன, அண்ணன் போனா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ம், ஆனா என்னை ஏன் போக வேணான்னு சொல்றீங்க? என்ன காரணம்னு தெரியணும்பா. ஏன் காரணம் சொன்னாதான் போகாம இருப்பியா? ஆஹா, இல்லப்பா. இந்த பார், உனக்கு கபடி விளையாட கத்து கொடுத்ததே நான் தான்டா. எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. இப்ப இருக்க சூழ்நிலை நீ போக வேண்டாம். நீ இங்கே இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நான் சொல்றத மட்டும் பண்ணு. என்னங்க நீங்க இப்படி மொட்டையா பட்டும் படாம சொல்றீங்க? சும்மா இருந்த அவனுக்கு கபடி கபடின்னு சொல்லி மெடல் ஜெயிக்கணும், குடும்ப மானத்தை காப்பாத்தணும், இதையெல்லாம் சொல்லி ஆசையை காமிச்சிட்டு இப்ப நீங்களே போக வேணாம்னு சொன்னா எப்படி? இந்த பார், ஒவ்வொருத்தருக்கா தனியா என்னால விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு விஷயம் சொன்னா அதை கேளுங்க. இந்த வருஷம் அவன் போக வேண்டாம். அடுத்த வருஷம் போய்க்கலாம். இந்த வருஷம் குமரன் தான் போறான். இவரும் இந்த குடும்பத்தை ஆள் தானே. இவரு ஜெயிச்சாலும் இந்த குடும்பத்துக்கு தானே பெருமை. ஆமா கண்மணி, ஏதோ ஒரு காரணம் வச்சு யோசனை பண்ணிதான் அவர் முடிவெடுத்திருக்காரு. அதையே போட்டு குழப்பிக்கிட்டு. இனியா, நீ அடுத்த வாட்டியே போடா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இனிய மாமா இதுக்காக பல நாள் கஷ்டப்பட்டு விளையாடி இருக்காரு. இந்த நாளுக்காக காத்துக்கிட்டும் இருக்காரு. இப்ப போய் அவரை போக வேண்டாம்னு சொல்றது நல்லா இல்ல. ஏய், எல்லாம் பெரியவங்க பேசி முடிவெடுத்தாச்சுல, இடையில நீ என்ன பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கி. பெத்தவங்க எங்களுக்கு தெரியாது? இல்ல அத்தை, ஏய், அதெல்லாம் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். இந்த தடவை குமரன் தான் போக போறான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ராசாத்தி, நான் உனக்கும் சேர்த்துதாம்மா சொல்றேன். நான் பல விஷயங்களை யோசிச்சு தான் இதை முடிவு பண்ணிருக்கேன். எல்லாம் நல்லதுக்கு தான். இதுக்கு மேல ஏன் எதுக்குன்னு என்கிட்ட காரணம் கேட்காதீங்க. எல்லாம் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். குமரன் தான் போகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். பாரி ஒன்று சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். குமரனே போகட்டும். ஏய், மேல வா. ஏய், இப்போ உனக்கு சந்தோஷமா? மாமா
நான் என்ன மாமா தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? ஏய், உனக்கு தெரியும்லடி எனக்கு கபடினா உசுருன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தோ நான் மேட்ச் விளையாட போக விடாம பண்ணிட்டல. இல்ல மாமா. ஏய், பேசாதடி. ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. எங்கனா 6 மாசம் ஒண்ணு விட்டு ஹைதராபாத் போயிட்டா உன்னால என் கூட இருந்து ஆட்டோ போட முடியாதுன்னு திட்டம் போட்டு எங்க அப்பா மனச மாத்தி பேச வச்சிட்டல. எனக்கு நல்லா வேணும்டி. உன்னை பிடிக்கலனாலும் ஐயோ பாவனு இறக்கப்பட்டு உன் பிரச்சனை எல்லாம் என் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு எங்க நீ அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு பார்த்து பார்த்து உதவி செஞ்ச பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். நீ என்ன கேனையன்னு நினைச்சிட்டல. உனக்கு ஐயோ பாவன் இறக்கப்பட்டு செஞ்சதெல்லாம் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம கிட்ட இவன் சரண்டர் ஆயிட்டான், இனி இவன் நம்மளை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கல. இங்க பார், அந்த நினைப்பெல்லாம் அழிச்சிரு. சத்தியம் பண்ண மாதிரி நீ என்னை விட்டு போயே ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னடி பாக்குற? உன் சுயநலத்துக்காக என் ஆசை கனவு எல்லாத்தையும் அழிச்சிட்டேடி. வர ஆத்திரத்துக்கு மாமா சத்தியமா மாமா நான் எதுவுமே பண்ணல. ஏய், வாய மூடு. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. என்ன போய் நல்லவன்னு நம்பி என்ன சொல்லணும்? எப்படியோ என் வாழ்க்கையை முடிச்சு வச்சிட்டல. இருடி, உன்னை நான் பதிலுக்கு என்ன பண்றேன்னு பாரு. மாமா ஏய், வாய மூடு. உன்னெல்லாம் மதிச்சு நின்னு பேசுறதே தப்பு. மாமா மாமா சாமி சத்தியமா நான் எதுவுமே ஏய், பண்ணல மாமா. விடுடி கைய. மாமா நான் எதுவுமே பண்ணல மாமா. மங்க மங்க, என்னங்க? கோமா இருக்கியா? ஆமா. புரிஞ்சுக்க மங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இல்ல மங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இருங்க. சின்ன வயசுல இருந்து அவனை ஒழுங்கா படிக்க கூட விடாம கபடி தான் உன் மூச்சு, அதான் உனக்கு வேணும்னு சொல்லி வளர்த்துட்டு இப்ப அவனை போவேனான்னு சொன்னீங்கன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? இது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும். என்ன மங்க நீ அவங்கள மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. நான் எந்த ஒரு காரணம் இல்லாமலா அவனை போவேனான்னு சொல்லுவேன்? அவன் கபடியில ஜெயிச்சு பெரிய ஆளாகணுங்கிறது உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் பெரிய கனவு. நான் அவனை போக வேணான்னு சொல்றேன்னா அதுல ஒரு விஷயம் இருக்குமாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாமாங்க, நம்ம வீட்டுல ராசாத்திக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் நிரந்தரமா பிரியறதுக்கான ஒரு கண்டம் இருக்கு. அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தா அது கூட பெரிய விரிசல் வர காரணமாயிடும். அப்புறம் நிரந்தரமா அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் கூட அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காத மாதிரி பார்த்துக்கணும். என்னங்க சொல்றீங்க? அதனாலதான் மங்க அப்படி சொன்னேன். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? அவனுக்கு கபடி முக்கியம்தான், ஆனா அதோட அவன் வாழ்க்கை முக்கியம். ஆமாங்க. இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் கபடி மேட்சுக்கு போய்க்கலாம். ஆனா வாழ்க்கை ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. அதுவும் ராசாத்தி மாதிரி ஒரு பொண்ணு திரும்ப அவனுக்கு எப்படி கிடப்பா? அவங்க 2 பேரும் எப்பவுமே பிரியக்கூடாது.
அவங்க 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் அப்படி சொன்னேன். ம், சரிங்க. இந்த பாருமாங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ. ம், அப்புறம் உனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. அவங்க ஒரு நாள் ஒரு பொழுது கூட பிரியாம இருக்கணும். அதை பார்த்துக்கோ. ம், சரிங்க. டேய் மச்சான், உங்க அப்பா கிட்ட ராசாத்தி சொல்ல வாய்ப்பு இல்லடா. ஆனா உன் அப்பா ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டேய் இனியா, ராசாத்திக்கு நல்லாவே தெரியும் கபடினா உனக்கு உசுருன்னு. அந்த பொண்ணு சொல்லியிருக்க மாட்டாடா. டேய் அழகுற, நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவ மேல நம்பிக்கையே இல்லை. ஒண்ணு அவ சொல்லியிருக்கணும், இல்லனா அவ நடவடிக்கையில எங்க அப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். எப்படியோடா நான் விளையாட போவாததுக்கு ராசாத்தி தான் காரணம். நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். ஐயோ பாவன், அவளுக்கு உதவி செஞ்ச பாரு. என்ன சொல்லணும்? டேய் அப்படிலாம் இல்லடா. டேய் சுமாரா, அவ என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. டேய், நான் அவ அசிங்கப்படக்கூடாதுன்னு உதவி பண்ணது இதெல்லாம் வச்சு நான் அவளை ஏத்துக்கிட்டேன்னு அவ தப்பா நினைச்சிட்டு இருக்காடா. அவ தப்பா நினைக்கல மாப்ள, நீ தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. டேய் என்னடா உளற? சரி, நான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்? இனியா, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. உன்னோட அங்க அசைவை வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு என்னால சொல்ல முடியும். டேய், நீ அவ மேல காட்டுறத அனுதாபம்னு நீ சொல்ற, ஆனா அது அனுதாபம் இல்லடா, உண்மையான அன்புடா. டேய் போடா லூசு, புரியாம பேசிட்டு இருக்க. டேய் மச்சான், உனக்கு தான்டா புரியல. நீ அவ மேல ஐயோ பாவம்லாம் இறக்கப்படல. அழகர் சொல்ற மாதிரி அவ மேல உனக்கு உண்மையான பாசம் இருக்கு. ம். ஓ, இப்ப நீயா? முன்னாடி அவன் இருந்தான், இப்ப நீ. டேய் ஆள் ஆளுக்கு பேசி என்ன குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நான் தெளிவா இருக்கேன். அவ மேல நான் காட்டுறது பரிதாபம், வேற ஒண்ணும் இல்ல. இல்லடா இனியா, உனக்கே தெரியாம அவ உன் மனசுல இருக்காடா. டேய் சி, வாய மூடு. விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருப்ப போல. டேய் டேய் டேய், எனக்கு தெரியும்டா. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்கடா, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது. எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வராதுன்னு தான் தோணுது. இப்படியே விட்டா அவ நிரந்தரமா இங்கேயே தங்கறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ தெரியல. டேய் இனியா, உணர்ச்சி வசப்படாம நாங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா. டேய் ஒண்ணும் தேவையில்லை, நீங்கெல்லாம் உங்க வேலையை பாருங்க. ராசாத்தி விஷயத்துல என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும். அவளுக்கு முதல்ல ஒரு முடிவு காட்டுறேன். டேய் என்னடா பண்ண போற? டேய், என் சேஃப்டியை நான் பார்க்கணும்ல. நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். டேய் மச்சான், அவசரப்பட்டு எந்த முடிவு பண்ணிடாதடா. இனியா, என்னடா பொசுக்குன்னு இப்படி உன்னை சொல்லிட்ட? டேய் ஓ ராசாத்தி உன்னதாண்டா மலைய நம்பி இருக்கா. டேய் அவ கூட பிறந்தவங்க பெத்த தாயி எல்லாரையும் விட உன்னதாண்டா அவ நம்பி இருக்கா. அந்த பிள்ளைய போய் டைவர்ஸ் பண்றேன்லாம். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாரா, நீ பண்றது தப்புடா, வேணாண்டா. இல்லடா, நான் இதை பண்றதுதான் நல்லது. இல்லனா ராசாத்தி இதை தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருவான். நாளைக்கே நான் இதை பண்ணியாகணும்.